Raju bhai, 2 finger in the clutch. English தெரியும், I know English. நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சார், நான் தான் ஹார்ட் ரேஸ் ராசி. நாம கொடைக்கானல் ட்ரிப்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த பெரிய ரைட் பண்றதுக்கு நீ 7 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளார இப்ப என்னடா உனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு டேட்டோ போட்டிருக்கல, இந்த கை சும்மா இருக்கு, இந்த கைக்கு ஒரு டேட்டோ போலான்னு சொல்லிட்டு தான் தந்திரான்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு பிரான்ச் இருக்கு. சேலத்துல வந்துட்டு ஓப்பன் பண்ணி இருந்திருக்காங்க நியூ இயர் அப்பவே. அப்ப எனக்கு தெரியாம போயிடுச்சு. நேற்று நைட்டு கால் பண்ண மாதிரி எனக்கு இங்க ஒரு டேட்டோ போடணும். அவர் உடனே கிளம்பி வந்துட்டாரு, சென்னையில இருந்து இங்க வந்துட்டாரு. இப்ப நம்ம அவர் ஷாப்பை தான் விசிட் பண்ண போறோம். அண்ட் இங்க ஒரு டேட்டோ ஒன்று. இன்னைக்கு நம்ம ரைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹைனால தான் பண்ண போறோம். நீங்க சொன்ன மாதிரி ஆர்சி பைக்ல ரைட் பண்ண, ஆனா என் டிக்கி பழுத்தது தான் மிச்சம். அண்ட் நம்ம ஜெரி பைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. அது ஒரு ரேப்பிங்க்கு நம்ம விடலான் இருக்கோம். அது டிசைன்ஸ்லாம் நான் அப்புறம் அனுப்பிச்சுறேன். இன்னும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 9 நேம்ஸ் தான் எழுத முடியும். அதுக்குள்ளார உங்க நேம் எழுதணும்னா சீக்கிரம் இந்த வீடியோல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க கமெண்ட் சீக்கிரம் பார்க்கணும். இந்த வீடியோ 3 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க GoPro வியூல போலாம். சார் வாங்க நம்ம போயிட்டு டேட்டோ போட போவோம். கொடைக்கானல் ட்ரிப் எபிசோட்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதில் ஏதாச்சும் நம்ம ட்ராவலில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்தணும்னா சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம்ல, அதை நம்ம கமிட்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் அந்த கண்ட்ரிக்கு ஏன் போகிறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லாஸ்ட் டைம் சாபாசா இவங்களே யாரையும் கூப்பிட்டு போகல. இந்த டைம் போகிறோம். அதுவும் இல்லாமல் நேபாளிலேருந்து சிக்கிம் வந்துட்டு போகிற வழியில் ஒரு 200 கிலோமீட்டரில் யூட்டன் போட்டு வந்துருப்போம் ஒரு வேலையாக. இந்த டைம் வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பாய்டா. இந்த பைக் நான் ஒரே ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் எடுத்துட்டு போவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் ZX 10R தாங்க ஒரு பெரிய மதிப்பு. இப்போ இங்கெல்லாம் எப்படி புல்லட்டுக்கு ஒரு மதிப்பு, அதுக்கப்புறம் R15 குவிஞ்சு கிடைக்கும். அந்த மாதிரி ZX 10Rன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இடம் ஏரியா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ. இங்கே எப்படி நம்ம R15 குவிஞ்சு வாங்குவோம், அந்த மாதிரி அங்கே ZX 10R வந்துட்டு குவிஞ்சு வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. நம்ம மும்பையில் ஹைதராபாத்தில் ஒரு லைட் இருக்குல்ல, அந்த மாரி ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜில் வந்துட்டு நம்ம ஹைனா பைக்கு கிரீன் கலரில் தான் எடுத்துகிட்டு போகணும், இந்த கலரில் இல்லை. ஏன்னா மாடிஃபை கலர் வந்துட்டு கண்ட்ரி அலோவ் பண்ண மாட்டாங்க. இதோட அப்படியே ஒரிஜினல் கிட் அப்படியே இன்னொன்று அப்படியே ஆர்டர் போட்டிருக்கேன். அது எப்போ வேணாலும் வரலாம். 1 lakh பாடி கிட் மட்டுமே. டேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 80,000 எவ்வளோ சொன்னாங்க. ஆர்டர் போட்டிருக்கேன். டேங்க் ஆர்டர் போடல, கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். நம்ம மெயின் விஷயம் நம்ம டேட்டோ போடுறது தான். ஆனால் ப்ரோ வந்துட்டு உண்மையாலுமே சொல்லணும், ஜஸ்ட் கேட்டேன் ப்ரோ இது மாதிரி டேட்டோ போடலாமா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ நான் கிளம்பிட்டேன் ப்ரோ, தான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் காலையில் ஒரு 6 மணிக்கு ப்ரோ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். அடுத்த அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. சே, இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் சேலத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் அவர் நான் அப்பயே சொன்னேன், ப்ரோ நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் ஏன் அழைச்சல், நீங்கள் இப்போ தானே கொடைக்கானலேருந்து வந்தீங்க அப்படின்ட்டு அவர் கால் அடிச்சுட்டே இருக்காரு. தாத்தா இந்த பசங்களுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் போனால் போலீஸ் பிடிப்பாங்களோ வாங்க. ஆனால் சேலத்தில் இவ்வளோ பெரிய கடை இருக்குதுன்னு எனக்கே தெரியாமல் போயிடுச்சுங்க. இப்போ தான் நான் மொதல் டைம். சேலத்தில் நிறைய டேட்டோ ஷாப் இருக்குது. ஆனால் சென்னையில் இவர் வந்துட்டு இவரோட ஷாப்போட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் எடிட்டிங்லேயும் சைடில் போடுறேன். பக்காவாக இருக்கும். நான் ஒரு டைமு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது சென்னை போகணுமா கோயம்புத்தூர் போகணுமா, இங்கே சேலத்தில் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்லைங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கோவாவில் போட்டேன், இங்கே ஒன்று போட்டிருப்பேன், இல்லை இந்த இடத்துல ஒன்று போட்டிருப்பேன். அது வந்துட்டு ரீடேட்டோ 2 டைம் ரீடேட்டோ போட்டாங்க. அது பச்சை கலரில் போயிடுச்சு. இந்த டேட்டோ போட்டேன், இது பல்ஜ் ஆகிடுச்சு. இது வந்துட்டு நாமக்கல்லில் போட்டேன். ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அவரு நம்ம HR தான். இவர் வந்துட்டு நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு 5 ஸ்டார் ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த ப்ரோவே பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னோட லக்கு பார்த்தீங்கன்னா சேலத்துலேயே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி இருந்திருக்காரு. அதுதான் என்னோட லக்கு. இனிமேட்டு நம்ம லாங் போக தேவை, கோயம்புத்தூர் போக தேவை, சென்னை போக தேவை. கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அழகாபுரம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பிளேஸ் அங்கே பார்க்க போகிறேன். சார் நீங்களும் யாராச்சும் டேட்டோ போடணுன்னா சேலத்துலேயே இவ்வளோ பெரிய கடை இருக்குது. இதை விட்டுட்டு ஏன் நீங்கள் வெளியூருக்குலாம் போயிட்டு இங்கே டேட்டோ போட்டுருங்க. நான் உங்களுக்கு லேண்ட்மார்க்லாம் காட்டுறேன் இந்த வீடியோவில். ஏய் நான்லாம் சவுண்டு கம்மியாக தான், ஒன்றும் மாரியே சவுண்டு போட்டு வண்டி கோர்த்துட்டேன். சார் லாஸ்ட் டைமில் எங்கள் குரங்கு சாவடியில் நாங்கள் ஆக்ராப்பள்ளி டூப்ளிகேட் இருக்குல்ல, அது போட்டிருந்தோம். அது பயங்கர சவுண்டு சார். போலீஸ் பார்த்தா என்ன பண்ணணும், சவுண்டு கம்மி பண்ணல. பையன் உருன்ட்டு ஒரு முறுக்கி விட்டான். போலீஸு வாடி தங்கம் அப்படின்ட்டு ஒரு ஃபைன்லாம் எதுவும் போடல, சைலன்ஸர் மட்டும் கழட்டி கொடுத்து நீ வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னாரு. எங்கே இருக்குது? இங்கே இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன் பாரு, ரசிகாஸ் ஃபுட்டு கடை. அப்போ இங்கே தானே டாட்டோ ஷாப் இங்கே இருக்கணும். மேலே ஏதோ ஒரு கடை மேலே இருக்குது. இன்னும் இத்தனை ஃப்ளோருக்கு மேலே இருக்குது குட்டி, அங்கே இருக்குது பாரு. சார் இதோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல ரசிகாஸ்க்கு ஆப்போசிட் பில்டிங் மேலே 4th ஃப்ளோர்ல இருக்க தந்திரா டாட்டோ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு சேலத்தில் இவ்வளோ பெருசாக இருக்கிறது எனக்கே இப்போதான் சார் தெரியுது. அங்கே பாரு, அந்த அக்கா என்னையே தான் பார்த்துச்சு. வண்டி இங்கே நிறுத்தலாம் தானே?
கடையை காணமாண்ணா. இன்னொன்னு மாடி மேல போகணும் நினைக்கிறேன். சாப்பிடு. அது ஏதோ இது வீட்டு படிக்கிற கிளாஸ். லிஃப்ட் வச்சுக்கிட்டாடா 4 மாடி ஏறி இறங்கணும். இருந்தாலும் நான் போறேன். நான் லிஃப்ட்ல தான் போவேன். ஆனா இதுக்கு மேல லிஃப்ட் போகுது, நான் கீழே மட்டும் தான் போகணும். லிஃப்ட் ஆன் பண்ணுவோம். லிஃப்ட் ஏன் 4வது ஃப்ளோர் மட்டும் கொடுக்கல? லிஃப்ட் இருந்ததே எங்களுக்கு தெரியல. நாங்க இந்த பக்கம் இப்படி ரவுண்ட் படிக்கிறது இப்படி நைட்டு விடியாம அவங்க ஊருக்கு முடிச்சு ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா போட மாட்டாங்க. இது நியூ இயர் இது 2வது பிரான்ச் தானே? 3வது பிரான்ச்? 2வது செகண்ட் பிரான்ச் சென்னை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கை எங்க இருக்குது. அதிகமா சென்னையில தான் நீங்க இருக்கிறது. ஆமா, இவருதான் ஆர்டிஸ்ட்னா டாட்டூ ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேரும் எப்பயும் விட்டு போக மாட்டாங்க. முன்னாடி கூட ஊருக்கு போயிடும், இவங்க 2 பேரும் விட்டு போக மாட்டாங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க முடிச்ச போதும் வலிக்காத மாதிரி போடணும். ஏன்னா நான் ஊசியே போட்டுக்க மாட்டேன். ஆனா டாட்டா மட்டும் அப்படின்னா இது வந்து இங்கிலீஷ்லாம் பேசாதீங்க. யோசிக்க வேண்டியதா இருக்கா இல்லையா? நீ உங்க டாட்டா பாஷையில பேசுறீங்க, அப்ப நான் என் ரைடர் பாஷையில பேசுறேன். இது வந்து எல்லாருமே இதான் ப்ரோ போட்டிருப்பாங்க. ரொம்ப காமன். போடும்போது பயங்கரமா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது உங்களை பார்த்து காப்பி பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு 100ல் ஒரு 60% பேர் இது என்னன்னா கை குட்டி கையா இருக்குது. ஆமா ப்ரோ. ஆல்ரெடி சரி, நான் இதுக்கு சிமிலரா நான் டிசைன்ஸ் காட்டுறேன். சிமிலர்னா அது சேவன் சயின்ஸ் என்னென்னமோ பேசுறாரு. இதுக்கு மேல பாருங்க, நான் சொல்ற தமிழ் வார்த்தையே உங்களுக்கு புரியாது. தமிழே புரியாது. சொல்லுங்க. நான் வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொஸ்டின் நேற்று ப்ரோ கால் பண்ணேன். ப்ரோ இந்த மாதிரி ஃப்ளைட்டு டேட்டோ போடலாமா? ப்ரோ நான் பஸ் ஏறிட்டேன் ப்ரோ, அவ்வளோதான் வந்துட்டேன் அப்படின்னு. சில டேட்டா ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போடணும், ஒரு ஷெடியூல் ஒதுக்கணும், அங்கே வந்துட்டு அங்கே க்யூவில் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் சோஃபாவில் உட்காரணும். இவர் ப்ரோ சொன்னோன்னே சென்னையிலேருந்து இங்கேருந்து பக்கத்து வீட்டில் தானே இல்லை, சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டாரு. காலையில் இவர் தான் எழுப்பி விட்டாரு 6 மணிக்கு. ப்ரோ சேலம் ரீச் ஆகிட்டேன் ப்ரோ, ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ட்ராவல் பெஸ்ட்டாக எப்படி பார்க்கலாம்? அது இப்படி ஸ்னாப் எடுக்கும்போது இப்படி கையெல்லாம் காட்டுறலாம் விளாக்ல, அது சூப்பராக இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்க போயிட்டு நீங்கள் ஒரு ஐடியா வச்சு கன்ஃபியூஷன் ஆகணும். எனக்கு இங்கே ஒரு இது ஒரு டேட்டூ வேணும், கிளியராக இருக்கணும். கிளியராக இருக்கணும். பல்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருங்க. பல்ஜ் வந்து எதனா இந்த டேட்டோ பார்த்தீங்களா 299 போட்டேன் ஃபுல்லாக. இதெல்லாம் நான் நிறுத்திட்டேன் கொஞ்ச நாள். டேட்டோ போட 3 வருஷம் நிறுத்திட்டேன்னா இயருக்கு ஒரு டேட்டோ போட்டுக்கிட்டே இருப்பேன். வைஃப்கிட்ட சொல்லிட்டு இருந்த இந்த மாதிரி டேட்டோ போட போகிறேன் அப்படின்னு. என் பேர் போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. அவங்க போடுவாங்க. என் பேர் நீ நெஞ்சில் குத்திக்கோ. டைம் ட்ராவல் தானே நெஞ்சில் டேட்டோ போட்டுருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அஜிஸோட ஃபோட்டோ. நீ என் ஃபோட்டோ போடு. நீ போடுற ப்ரோ மயக்க மருந்து வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் அது இல்லையா? ஆண்டி உன் ஃபோட்டோ போட்டு சொல்லிடலாமா? ஜாப்பனீஸ் வெரைட்டியில் இருக்கும். ஆனியா மாஸ்க்கு தான் சாபே அப்பப்போ கொரியன் படம் பாரு சொன்னேன். அங்கே இருக்கிற பாதி ரக்கையை வச்சு கண்டுபிடிக்கிறியா? உனக்கு எப்படி தெரியும் கொரியன் படம் பார்க்குறியா? அவங்க யார் பிரதர்? அவங்க அம்மா அப்பா. வாய்ஸ் மட்டும் தான் டேட்டா போடுறீங்க? இல்லை இல்லை ப்ரோ, எல்லாருக்கும் கேட்குறவங்களும் போட்டு. ஏன் இந்த கேள்வி எனக்கு புரியல. ஜென்ரல் நாலேஜ் தெரியல. நீ வர வைக்க போறியா? சித்தப்பாட்ட சொன்னாதான் நீ லைக் பண்ணுவேன். ஆபுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க? குழந்தையா இருக்கு ப்ரோ, 1 வயசுல பொண்ணு இருக்கு. லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஜாலியா இருக்கீங்களா மேரேஜ் லைஃப்? ஹவ் இஸ் கோயிங் ஆன்? எங்க ஆளு இந்த வீடியோ பார்க்காத வரைக்கும் ஜாலியா இருப்பேன். மேரேஜ் லைஃப்னாவே அப்படி ஜாலியாக தான் இருக்கும். அது அவங்க பொறுத்து. எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இங்கே சேலம் இருக்கேன்னா சென்னை அவங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் லவ் மேரேஜா? வீட்டில் வந்துட்டு ஒர்க் இப்படி 2 பேரும் ஷேர் பண்ணிப்பீங்களா? இல்லை அவங்க மட்டும் தான் ஒர்க் ஷேர் பண்ணிப்போம் ப்ரோ. நான் பெருக்கெல்லாம் செஞ்சிருக்கேன். அரேஞ்ச் மேரேஜில் அந்த பெனிஃபிட்டு அவன் இதே போய் படுத்தவங்கணுமா அவங்களே லவ் பெனிஃபிட் சொல்கிறாரு, நோட் பண்ண. லவ் மேரேஜில் அந்த பெனிஃபிட் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜில் அவங்களே பார்த்து நமக்கு செய்வாங்க. ஐயோ இது வீடியோ அவன் பார்த்தாலும் அவ்வளோதான், இன்னும் எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டான். உங்களுக்கு சொகுசு கேட்குது அடி சொகுசு அப்படின்ட்டு முறத்தை காதுல அடிப்பாங்க. மோட்டிவேஷன் அப்படியே விளாக் எடுக்கும்போது இப்படி கை நீட்டுறாங்களா அப்படியே சூப்பர். பவர்ஃபுல் பார்த்தாலும் சரி கொஞ்சம் பிளட் தான் வெளியே எடுக்கணும். அவளை அது பிளட் எல்லாம் கம்மியாக தான் எடுப்போம். நீ டேட்டா போட மாதிரி என் பக்கத்தில் இல்லையா? லாஸ்ட் டைம் நம்ம G2 தானே நான் லாஸ்ட் டைம் டேட்டோவில் பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராப் பிளட்டை தரவே மாட்டேன்ட்டேன். ப்ரோ எடுக்கு ஒரு ரத்தத்தை மட்டும் வீட்டில் பார்த்தான்னு வச்சுக்கோ. உனக்கு எந்த டிசைன்? 2த்துல. இது நம்ம லிஸ்ட்ல இல்லை. இது பாம்பு தலை. இது தானே காடா போர்ல வருமே அந்த அக்கா. காடா போர்ல வர அந்த அக்கா. இந்த பையன் எப்படா நீ மட்டும் அதுக்குள்ளார வந்த? நாங்க வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. குடுகுல் ஓடி வந்துட்டியாடா?
பதட்டாங்கடா நல்லா இருக்கியா மயக்க வருதா உங்களுக்கு பொறுமையா வரணும் நாங்க வயசானி நாங்க வந்து மயக்கம் வந்துருச்சு தண்ணி குடி நல்லா இருக்கியா யாரோட வந்து நீங்க எதுக்கு வந்த இல்ல நான் இங்க இருக்குன்னு தெரிஞ்சது எதார்த்தமா போகும்போது வண்டி வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ள எப்படா நீங்க கண்டுபிடிச்சீங்க குடி 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 குடிச்சு பேசு பொறுமையா குடி ஸ்கூல் லீவ் விட்டாங்க உங்களுக்கு எதுக்கு உங்க மிஸ் நம்பர் சொல்லு சும்மா போட்டு கொடுங்க எந்த ஊர்ல நீங்க சரி வந்த ஹெச்ஆர் எங்க டேரா பத்தி போறியா அப்படிலாம் போடக்கூடாது சும்மா போய் சேர்த்து கேட்க நல்லா இருக்கே எங்க வாங்கினீங்க இந்த பாட்டில் புகை வருது நம்ம தான் இப்படி வராது தானே ஏதோ புகை தான் வருது டேட்டு போடாத மாதிரி இருக்காரு ஏன்னா வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க டேட்டு இதுக்கே போயிட்டு உங்களுக்கு பாட்டு வீடியோ உங்களுக்கு காட்டினேன் எப்படி வீட்டில் செருப்படி வாங்கிருந்தேன் கண்டிப்பாக உடப்பு கட்டெல்லாம் பறக்கும் ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது டாப் சட்டை போட்டிங்க இருக்கான்ல அவனுக்கு மட்டும் ஒரு டேட்டோ போட வைக்கணும் முடிச்சிடலாம் என்ன பண்ணுறது என்ன பண்ற கல்யாணம் இல்லை கையை கேட்டது இவர் பார்க்கும்போது எலும்பு டாக்டர் என் கையை பார்க்குற மாதிரியே போட்டு சாத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்க குட்டி முடிஞ்சிச்சா தேங்க்யூ ஸோ மச் போயிட்டாங்க காய்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும் இப்போ அண்ணன் ஊசியாக இருக்கும்போது நான் கதறில் தான் இருக்குது எனக்கு வந்துருந்து டவுட்டாக இருக்குது இவர் டேட்டோ போடுறவரால டாக்டரானு தெரியல லூஸாக விடுங்க என்ன பண்ணுறது கையை ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது இந்த டேட்டு தான் கிராஸாக இருக்குது நம்ம போட்டது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது கரெக்டாக இருக்கும் இது கிராஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பட்டமாக தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டதுனால நாலேஜ் கொடுத்துட்றது ஓகே ஓகே அந்த நீடில் பாக்ஸ் என்ன பாக்ஸ் நீடில் பாக்ஸ் ஊசி யா உட்காருடி வச்சிருக்கியாடா ஹோம்ஒர்க் சாண்டி அந்த சென்ட் பாட்டில் மட்டும் தூக்கிட்டு போயிடலாம் என்ன கோகுலா என்னது 1T அவ்வளோ வச்சிருக்கியாடா ஸ்கூலில் போய் நீயே ஒரு டே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு தானே நல்லா இருக்கு குழந்தைகளை வச்சு தான் உங்களை செதுக்க போகிறோம் இத்தனை ஓட்டை எதுக்கு குத்துறதுக்கு இத்தனை ஊசி வேணுமா ஆமாம் கதற பார்க்க போறியா இல்லை புரியல எனக்கு முன்னிலேருந்து தெரியாத பாசியா ஏதோ சொல்றாரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஆஹா இது ஒவ்வொரு டேட்டுக்கும் மாற்றுவோம் ஏன் அந்த கவர் மாத்துறீங்க தொடுறல ப்ரோ உங்கள் பிளட்டோட தொடுறல அடுத்த வாரம் வந்து தொடங்கல எட்டே மாற்றணும் இது அது மாற்றணும்னா நம்ம கிட்னியை தான் நிற்கணும் அடிக்கடி மாற்றணும்னா ஏன் நிற்கணும் அப்போ ஏன் நிற்கணும் நம்ம ஸ்டிக்கு ஆம்ஸ்லாம் கொஞ்சம் காணாம போச்சு அதான் இந்த பாருங்க இங்கே எதாவது போட்டுடலாம் கலர்லாம் கலர் பட்டி பார்க்குற மாதிரியே சொல்லுவாரு இல்லை அதுங்க அப்படி படம்னா ஆம்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி என்ன ப்ரோ அது அப்புறம் வாங்கல கிரீஸ் மாதிரி இது தடவை அதை எடுத்துக்கோங்க என்ன ப்ரோ இது லூப்ரிகன் மாதிரி ஒர்க் பண்ணும் கிரீஸ்ன்னு கேட்டுறாதீங்க நான் சரி கேஷுவலே நினைச்சேன் லைட்டாக அப்படிதான் சரி எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றது மாதிரி ஸ்வீட்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஸ்வீட் ஏதோ குடிப்பீங்களோன்னு நானும் அண்ணன் பல வித்தைகள் கையில் வச்சிருக்காரு பேஸ்கெட் கொடுங்க இங்க இருக்கீங்களா இதுதான் எக்ஸ்பைரி டேட் 2027 எல்லாமே இருக்குது 527 527 மூணு ஊசியான ஒரே ஊசி தானே மூணுமே மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுவோம் இல்லை எந்த ஊசி குத்தினா வலி கம்மியா இருக்கும் எல்லாருமே வலி அப்படிலாம் இல்லை. இல்லைன்னா சட்டை கிளியே தான் செய்யும் இவங்க வேற ஆப்ரேஷன் தேட்டரில் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி 2 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க புதுசாக இருக்கு ஏய் நீனும் வீட்டுக்கு போலியா அம்மா நம்பர் கூட நான் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஏய் போட சைக்கிள் தூக்கிட்டு போயிட போகிறாங்க டாக்டர் போகிறது இதை எடுத்துக்கோங்க ஆமா எனக்கு ஹெச்ஆர்னா தான் முக்கியம். அப்புறம் வண்டி அவனுக்கு வச்சு பிடிச்சின்னு எடுத்துகிட்டு போயிடுவான் பார்த்துக்கோ நீங்க தான் தரணும். அப்பா செம்ம ஷார்ப்பா இருக்கு. டிஃபென்ஸ் இது 3 இதுலேயும் ஒரே மாதிரியே இருக்குங்களா இல்லை வேறு வேறு சைஸ் சைஸா அதுதான் பார்த்தேன் ஓ சார்ஜ் தான் கொடுத்த போறீங்களா உனக்கு ஏன் சாப்பிட அவ்வளோ வெறி வேறு கிலோ எனக்கு தொட்டு பக்கத்தில் அவ்வளோ ஆனந்தமாக குத்தி உனக்கு ஆரஞ்சு கலரில் நம்ம டேட்டா போடுவீங்க சாண்டி ஒரு டேட்டா போட்டுருக்கேன் லாஸ்ட்டாக பண்ண ஒர்க்கு பார்த்தீங்களா நான் எல்லா வீடியோவும் பார்த்துருந்தேன் ஒரு அக்காவுக்கு யாரோ போட்டிங்க அது மிலிட்ரி பேண்ட் போட்டிருந்தாங்க ஒரு இந்த இது போட்டிருக்கோம் அது இப்போ ஆமாம் காலையில் இந்த குருவிக்காரங்க மாதிரி ஒரு கலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ள 3 நாள் ஆன்லைனில் தான் இருந்தேன் வரைக்கும் கொஞ்ச நாள் போயிருந்தேன் ஆமாம் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான்
சொல்லிட்டு உங்களுக்கே டேட்டு பற்றி நிறைய தெரியுது. எல்லாத்துலேயும் தெரிஞ்சு வச்சு கேட்டு கேட்டு இதாங்க எப்படி ஐபிஎஸ்க்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாம் தம்பி, ஆனால் தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். நீட் படிக்கணும். இல்லை யூபிஎஸ்சி தான். யூபிஎஸ்சி வந்து எக்ஸாம் தம்பி. எக்ஸாம்னா அதுக்கு வந்து இது ஜென்ரல் நாலேஜ் படிக்கணும். ஆமாம் 1 to 12 ஃபுல்லாக தம்பி, அது +2ல அரியர் இருக்கக்கூடாது, அது தெரியுமா? கிளியர் பண்ணிட்டு அப்போல்லாம் இதில் அட்டெம்ப்ட் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை இங்கேருந்து எடுக்கும். சடக்கு சடக்குன்னு பண்ணுறீங்களா? பதட்டமாக இருக்கா இல்லையா? போடுங்க கொடுத்துங்க. கொடுத்துங்க, நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். உனக்கு ஏன்டா அவ்வளோ ஒரு ஆனந்தம் இதில்? அவர் ஒரு குத்துக்கும் எங்கள் சிரிப்பு முன்னாடி ப்ரோ வலிக்காம குத்து ப்ரோ. என்ன ஒரே இடம் இழுத்துட்டீங்க? இழுக்கணும். இந்த எலுமிச்சு பழம் என்ன ஏதாவது இருக்குங்க வாயில போய் கடிச்சிட்டு. அப்புறம் நம்ம லஞ்சு சாப்பிட்டு போடலாமா? அதான் பண்ணி வச்சேன். நோ பிரேக். எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க. இந்த ஆல்கஹால் எடுத்துட்டு டேட்டா போறாங்க, அதெல்லாம் ஓகேவா? கரெக்டா? அதெல்லாம் கரெக்டாக தப்பு தான் ப்ரோ. ஆக்சுவலி வலி மரபணு ஆல்கஹால் எடுப்பாங்க. அது எடுத்தோன்னா சயின்டிஃபிக்காக வலி அதிகமாகிடும். வலி அதிகம், அதாவது அந்த இது போதை இறங்கினதுக்கு அப்புறம் வலி போதை இறங்கினதுலாம் இல்லை, பிளட்டு தின்னாயிடும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிடும், வலி ரொம்ப ஈஸியாக அதிகமாகிடும். கோவாவெல்லாம் டேட்டோ போடுறாங்க. கோவா வந்து ஃபுல்லாக ஆல்கஹால்லே தான் டேட்டோ போட்டாங்க. கோவா வந்து மிகப்பெரிய ஸ்கேம். ஸ்கேம். ஒரு வாட்டி டேட்டு போட்டால் நல்லா இருந்தால் திரும்பி போய் கேட்க முடியுமா? என் கடைக்கு எப்போ வந்து கேட்பாங்க. இங்கே ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் குத்துறதுக்கு எனக்கு எப்படி வலிக்குது பாருங்க. இந்த ரெக்கைக்கெல்லாம் போட்டு அவர் தீட்டுவாருன்னு நினைக்கிறேன். நானே இப்படி கதறினா ஒரு மனுஷன் முழு ஃபுல்லாக போட்டாரு, அழுந்துட்டாரா? அழுந்துட்டாரா? ஆக்சுவலி பிரச்சனை என்னன்னா அது கேட்டு ஒன்றும் முடியல. இன்னும் முடியல, இன்னும் பெயின் இருக்குது, மீன்ஸ் அதில் டச்சப் ஒர்க் இருக்குது. நான் அப்பப்போ கதறுவேன். நான் பயப்படுறத பார்த்து நீங்கள் பயந்து ஊசி உள்ளே இறக்கிறாதீங்க அதிகமாக. டாக்டர் ஒரு ஊசி இறக்குனாலே நான் அந்த பார்த்துருவேன். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. நம்மளையா இப்போ பாருங்க என்ன பண்ண போறீங்க? இப்போதான் நீங்கள் ஒரிஜினல் கதை. நான் ஒரு குழந்தைன்னு இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய பாக்ஸரு. என்ன ப்ரோ கேட்கல? அது கொஞ்சம் லீவ் விட்டேன் ப்ரோ. அதில் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணு ப்ரோ. 60 ஏதோ காட்டுது, அது ஏதோ 10 வை ப்ரோ. 90 வச்சு அடுத்துரு. இதை பார்க்கும் போது எனக்கு கம்மி பண்ணனே தெரியும். நான் இப்போ 662 தெரியுது எனக்கு பார்க்க. இது ஓட்டே நீடில் அந்த பக்கம் வந்து அந்த ஸ்பீடு போட்டேன். மொபைல் நான் சொல்ல சொல்ல ரத்தமா என் ரத்தத்தை உறிஞ்சிட்டாரு. அவ்வளோதான். ஓரமாக தள்ளி டேட்டா போட்டால் 1 இயருக்கு பிளட்டு கொடுக்கக்கூடாது தானே? ஆமாம் ப்ரோ. ஐயோ அதை பார்த்தா தான் ப்ரோ பயம் அதிகமாக இருக்குது. பார்க்காத கண்ணு முடியாது வேண்டிக்கோ. இந்த சீட்டை கொஞ்சம் மேலே தூக்க முடியுமா? இது மேலே தூக்கி கொஞ்சம் முன்னாடி போ குட்டி. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து வைக்கிறேன். தூங்கினாலும் அந்த வலி வலிக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்லுங்க. இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு, நான் மட்டும் தான் இப்படி கதறேன்னா இல்லை டேட்டா போடுறவங்க எல்லாருமே கதற? எல்லாருமே கத்துருவாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. கதறாமல் இப்படி டேட்டு சில பேர் ரசிப்பாங்க, சில பேர் 2 பேர் ரசிச்சுட்டு இருக்காங்களே பார்க்கல நீங்கள்? 2 பேருங்க, 4 பேர் இல்லை 5 பேர். இது எத்தனை நாளில் காயும்? ஒரு 1.5 வீக்ஸ் ஆகிடும் ஃபுல்லாக கிளியராக. மடக்கலாம் அதெல்லாம் ஒன்று. ஜிம்முக்கு போகக்கூடாது இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். ஸ்டேட்டஸ் மட்டும் அப்பப்போ போட்டு வந்துடுவோம் ஜிம்முக்கு போயிட்டு. அவர் ஏதோ எலும்புக்குள்ள கையை விட்டாருன்னு நினைக்கிறேன். கையில் எலும்புக்குள்ள விட்டிங்கன்னா நான் எலும்பு எங்கேயோ இருக்குது, அடியில் இருக்குது. தசை தான் செகண்ட் லேயர் போயிட்டாராங்க. தேர்ட் லேயர் போனால் எலும்பு. டாட்டா பார்க்க போனால் அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்டோரி போடுவீங்களா? ஒன்று மாஸ்டாக இருக்கிற இது பொண்ணு அது பொண்ணுன்னு எப்படி ஒரு இதில் 50% முடிச்சிருப்பீங்களா? 55%. இதுக்கே கண்ட ரத்த கண்ணீர் ரத்த என் மூஞ்சி பார்க்க போகிற உனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபையாக இருக்குதுன்னு சாண்டி. இது இப்போ அர்த்தமே வரல. ஆனால் அவனை படுக்க வச்சு என் ஃபோட்டோ அவன் நெஞ்சில் இருக்குங்க. ஏன் ப்ரோ ஓரம் வலிக்குது? இஞ்சி உடம்பு ப்ரோ எனது கொத்தி கொத்தி வளர்த்துனாங்க. பாலும் பழமும் சாப்பிட்ட உடம்பு. அப்போ அப்பப்போ ஏங்க கிச்சு கிச்சு பண்ணுறீங்க? அந்த ஆயில்மெண்ட் போட்டு கூட குழந்தை அளவு மாதிரி தடவி கொடுப்பாங்கல்ல. பேச முடியும் ப்ரோ, பேச கூட முடியல. பேச பேச உள்ள இறங்கிட்டு இருக்கு. அவர் சிரிக்கிறாரு, வலி வருது. யாரு? நான். என் மூஞ்சி பார்த்தா சிரிக்கிறதாடா இருக்குது. உள்ள ரத்த கண்ணீர் போயிட்டுக்குது. அங்கே பாதி ரத்தம் போயிட்டு இருக்குதுடா. காப்பர் தானே அது? காப்பர் கலரில்
பார்த்த நேற்று தான் ஆட் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ மகேந்திராவே வாங்கிட்டாங்க. அந்த டெசர்ட்டில் நான் ஓட்டினது, டெசர்ட்டை ஓட்டினதும் அந்த வாட்டரில் ஓட்டினாங்களே, ஆமாம், ரெண்டுமே மகேந்திரா கம்பெனி வாங்கிட்டாங்க. இம்ப்ரெசிவ் ஆகிட்டாங்க. நான் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் ஆக்சுவலி ஃபுல் யூசேஜ் ஆகும் காரில். ஆஃப்ரோடே பண்ணாமல் இந்த சிட்டியில் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த நீங்கள் தார் வச்சிருக்கீங்க. கார் இல்லை ஃபார்ச்சுனரில் இதை பண்ணல, அது பாட்டு சிட்டியில் ஓட்டின்னு இருக்கும். அது சில பேர் அழகுக்கு வச்சுப்பாங்க. நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு குசாக்கின்னு சொல்லிட்டு ஒரு கார் புக் பண்ணேன். புக் பண்ணிட்டு சரி ஒரு 10 நாள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு புக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இது போயிடுறியா? சரி அப்புறமேட்டு தான் அது தெரியும். ரிட்டர்ன் பண்ணி தார் எடுத்துருந்தாலும் ஆக்சுவலி எல்லாமே பார்ப்போம். இது நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ நீங்கள் பண்ணது 3 ஹவருக்குள்ள முடிஞ்சிடும். வலிக்குமா ப்ரோ? இது நல்லா இருக்கு ப்ரோ. இது என்ன மிஷின்? அதே மிஷின் தான். இது வேற ஷேடிங்க்கு எல்லாமே வந்துட்டு அந்த மைக் பிராண்ட் வந்துட்டு நல்ல பேர் வாங்கிடுச்சு. கூட தானே என்னைய அதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க ப்ரோ. அதை விட இது நல்லாவே இருக்கு. இதே மாதிரி எல்லா டேட்டாவும் போட முடியாதுங்களா? இதே மாதிரிலாம் அவ்வளோதான். நல்லா இருக்கு ஷேடிங். பாய். இது என்ன பண்ணுவீங்க? வலிக்கல பிரதர் அவ்வளோவா? இது அழகா இருக்கு. ஏன் இப்போ ஸ்டார்டிங் இந்த மாதிரி டேட்டோ போடல? எனக்கு வலிக்கிற மாதிரி டேட்டோ போட்டீங்க. அது லைன் ப்ரோ. இது ஷேடு. இதுக்கு அந்த டைம் வரும்போது தான் முடியும். ஒரு குட்டி நம்ம இருக்கிறது தெரிஞ்சு வந்து இங்கேயே வந்து உட்காந்துட்டான். போட்டுருந்தா பாய் போட்டு படுத்துருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அதான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் பிரதர். வீட்டுக்கு போயிட்டு பாயம் தலைவனே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவன் போகிற வேகம் பார்த்தா அப்படி தான் இருக்கு. சந்திரமுகியோட ஒட்டியான அந்த மாதிரி ஆகிட்டான். ரத்தம் வருமா? அப்போ அது கருப்பு மை இல்லையே, ரத்தம் தானே அது? நீங்கள் போட்டுட்டு சொல்லுங்க. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக புண்ணு தானே? ஆமாம் ப்ரோ. கொஞ்சமாச்சும் இந்த மனசாட்சின்னு உங்களுக்கு எப்பயுமே இருக்காது. புண்ணு இருக்குது, என் கை வச்சா உங்களுக்கு வலிக்கும், வச்சு அழுத்த வச்சுருக்கீங்க. இது பொதுவாக எல்லா டேட்டோ வச்சுட்டு மனசாட்சி இருந்தால் இந்த வேலை பண்ண முடியாது ப்ரோ. ஒரு டாக்டர் மாரி நீங்களும் டாக்டர். டெய்லியும் ரத்தம் பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டேன். ரத்தம் பார்க்க வீட்டுக்கு போக மாட்டேங்க. இதுங்க அப்புறமேட்டு போட்டு கொடுக்குறாங்க. வலிக்கிற மாதிரி டேட்டோ போட்டு கரண்ட் ஏறி வருது. ஆனால் பொதுவாக எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க. இது மட்டும் தான் எனக்கு பதில் சொல்ல தெரியல. இவ்வளோ வலிக்குதுன்னு தெரியுது, அப்புறம் என்ன இதுக்குடா டேட்டோ போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட? நீங்கள் சொல்லுங்களேன், நான் அப்படியே அவங்களுக்கு மெசேஜாக சொல்லிடுறேன். வந்து கேட்குறீங்களே, அது கேட்க வச்சிருக்கோம்ல. அதுக்கோசம் டேட்டோ போடுறதுன்னு கேட்டா இது ஆக்சுவலி பிடிச்சிருக்குல்ல. ஒவ்வொரு வாட்டியும் ரசிக்கலாம். ஒரு வாட்டி தான் வலி எனக்கு. ஆனால் இதில் இன்னொன்று பிடிக்கும் என்னன்னா, இது காஞ்சதுக்கப்புறம் அது சுற்றி அரிக்கும் தெரியுங்களா? அது ஒரு சுகமா இல்லை, அது இப்படி பண்ணுவாங்க தெரியும். ஜாலியாக இருக்கும். 90 கிட்ஸ் மட்டும் தான் இந்த ஃபீலில் இருக்கும் போல். ஆமாம், ஆக்சுவலி அது ஒரு ஜெம் மாதிரி அந்த வருஷங்கள். அது அவ்வளோ அழிஞ்சிருச்சு. இல்லை அழியல, அது உயிரோட தான் இருக்குது. நம்ம செத்தும் போது முடிஞ்சிடும். ஆமாம், ஒரு 30 வருஷம் தாண்டி முடியும். 30 வருஷம் கழிச்சு தான் இவெல்லாம் 2K கிட்ஸ் தான். இவனோட சிக்னேச்சர் சொல்லவா? 12th சொல்லலாமா? இவனோட சிக்னேச்சர் 12th தான். எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. ஆமாம். நீங்கள் எத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கீங்க? 13 வருஷத்துக்கு முன்னாடியே பிஸ்னஸ் ஆகிட்டீங்க. ஆக்சுவலி இது பைக்கு பெட்ரோல் போடவும் பானிபூரிலாம் ஆரம்பிச்சது. நான் கெமிக்கல் இன்ஜினியர் ப்ரோ. எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை. இன்ஜினியரா இது? நான் படித்தது கெமிக்கல் இன்ஜினியரிங், பண்ணுறது டேட்டூ. ஸோ அந்த டைமில் நல்லா வரைவேன். அப்படி வந்தேன் அந்த ஃபீல்டு. மெக்கானிக் சைடில் உட்காந்து பேசும்போது பசங்களாம் கொளுத்தி போட்டது, டேட்டூ பண்ணலாம் அது பண்ணலாம். பார்த்தியா, இவரே மெக்கானிக் செட்டில் தான் உட்காந்து வச்சுருக்காங்க. நம்ம டீ கடையில் உட்காந்து ரோஸ் மில்க் கடை பற்றி யோசிப்போம். பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். மோட்டிவேஷனாக பேசிட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? அக்கௌண்ட்டில் மைனஸில் இருக்கு, நான் ஒரு 19 ரூபா ரீசார்ஜ் பண்ணி விடுறியா அப்படின்னு கேட்பான். 10 மோட்டிவேஷனும் போயிடும். மூசி பயமாக இருக்கு. அப்படி பண்ணுறது இதெல்லாம் வேஸ்ட். அல்ட்ரா ஒன்று லான்ச் ஆகிருக்குது, 98,000 ரூபா. லான்ச் ஆகணும் அன்றைக்கே எடுக்க சொன்னான். மாதம் நான் ஸ்டேட்டஸ் பண்ணேன். வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு 4-5 டைம் கட்டுறேன், அவ்வளோதான். இது வரைக்கும் ஒரு மணி நேரம் நான் முழுசாக அந்த வாட்ச் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு வருஷம் ஆகப்போது வாட்ச் வாங்கி. டேய் பார்த்தியா, 1 லட்ச ரூபாய்க்குலாம் வாட்ச் வச்சிருக்கேன் சொல்லுவாங்க. டே கேங்லேயே நீ தாண்டா வாட்ச் 1 லட்ச ரூபாய் கேட்டுருக்கேன். எனக்கு தான் தெரியும், நான் இஎம்ஐ கட்டின வேதனை. இந்த ஒன்று கொடுத்து போடுறாங்க, இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்று. தேய்க்கிறான் கடையாமல் ஆகிட்டான். ஏன் ஆற விட்டுருக்கீங்களா பொண்ணு? தண்ணி எதுக்கு ப்ரோ அந்த தண்ணியில் கொஞ்சம் விட்டீங்க? நீடில் வந்து கொஞ்சம் இதுவாகிடும், டைட் ஆகிடும். ஏன் ப்ரோ? இப்போது 15 லட்சம் கொடுத்து வாட்ச் வாங்கினாலும் அந்த 12 மணி டைம் அப்படி தான் காட்டும். ஆமாம். 100 ரூபா வாட்ச் வாங்கினாலும் அவ்வளோதான் டைம் காட்டும். ஏன் அது ப்ரோ கோவம் வந்துச்சுன்னா சொல்லிடுங்க. அதே ஊசி பேசிட்டு இருக்கும்போது இறக்குறீங்க. நானும் கேஷுவலாக பேசிக்க ஊசி உள்ள இறக்கிட்டு இல்லைங்கம்மா, ஏதாவது கேட்டால் பண்ணுவோம். கொஸ்டின் இதாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எல்லா ப்ரோ இல்லை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் பேசும்போது சடக்குன்னு உள்ளே இறக்குறீங்க ஊசியை. பதட்டமாக இருக்கா இல்லையா? விடுங்க, நீ கேள்வி கேட்க மாட்டேன் ப்ரோ.
அது மாதிரி நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு போகாத ப்ரோ, அப்படியே ஊசி ஃபுல்லாக இறக்கிது. சொல்லுங்க ப்ரோ, பதில் சொல்லுங்க. இல்லை இல்லை 15 இல்லை 20 இல்லை, மாச்சு டைம் பார்க்க தான் எல்லாரும் வாங்குறாங்க. கோடி கணக்கு போட்டால் என்ன இல்லைன்னா என்ன, நீ ஊசி இறக்காம ரத்தம் அந்த சவுக்கில் கொஞ்சம் எடுத்து என் கையில் ஊற்றி விடுங்க, பார்த்துட்டு மனசடட்டும், இவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். உயிராக வாங்குறானுங்க. பேக்கரி தரது நல்லா வேணும் பண்ண வேணும். டேட்டூ நல்லா வரும்னு 2 பேரும் யோசிக்கல. ரத்தம் எப்போ வரும்? நீங்களே நோட் பண்ணீங்களா? நீங்கள் அங்கே கோடு போட்டு குத்துனா ரத்தம் வருதுன்னு ஆரம்பிச்சானுங்க. ரத்த வரி பிடிச்சவனுங்க. ஒரு நிமிஷம் விட்டா மட்டும் வலி போயிருமே, நான் அப்பயே வலிக்குதுன்னு சொல்லுவேன். ஆட்டக்கூடாது. சாபே, நீ ஊசி உள்ளே இறக்கி பாரு, பாடி ஃபுல்லாக எப்படி வைப்ரேட் ஆகுது மட்டும் பாரு. நான் ஃபுல்லாக வெளுத்து போட்டு கட்டி கப கப கபன்னு எரியுது. நீ உள்ளங்கால் கிழிச்சது கேட்டிய நம்பர் உனக்கோசம் என் கைக்குள்ளே கிழிச்சிக்கிறேன். சாண்டி உன் பேர் நான் பச்சை கத்திக்குவா. ஒரு 50 நேரம் மட்டும் அக்கௌண்ட் போட்டுக்கிறேன். இந்த அப்புறமேட்டு இந்த கையில் நான் சொல்கிற பேர் மட்டும் எனக்கு பேனாக எழுதிவிடுங்க. கருப்பனை வச்சுருக்கீங்களா? நான் அப்படின்ட்டு ரீல்ஸ் பட்டு என் பொண்டாட்டி மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிரிக்க வச்சிடுறேன். கேட்டால் உன் பேர் ஆசையாக குத்திக்கிட்டோமா அப்படின்ட்டு. இல்ல ஸ்டென்சில் மட்டும் பிரிண்ட் எடுத்து ஸ்டென்சில் வைக்கிற மாதிரி வச்சு அந்த மிஷின் வச்சு சும்மா வைக்காம அப்படி பண்ணி அப்படி தொடச்சி எடுத்துக்கணும். இங்கே எழுதிக்கலாமா? பேனா எழுதிட்டு ஃபோன் போட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுமாதிரி பீரியட் போயிட்டு இங்கே பாருமா உன் புருஷன் மேலே ஆசையாக உன் பேர் பச்சைக்கு பேச விட மாட்டேங்கிறாரு. நீங்கள் ஒரிஜினலாக பச்சை குத்திக்கிட்டீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு? ஆமாம். நீங்கள் எப்போ? எப்படி நீங்கள் நானாக கொடுக்க மாட்டேன் பிரதர். நீங்கள் வந்துட்டு திங்ஸ் எதை வாங்கி தராமல் டக்குன்னு என்னடா பண்ணுறதுன்னு கடையில் போய்ட்டு பச்சை குத்திட்டு போயிட்டீங்க. அக்காவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு என்னைக்கு போட்டு இப்போ தெரிஞ்சு டக்குன்னு யோசிக்க தெரியல அண்ணனுக்கு என்ன பண்ணலாம், சரி பச்சை குத்திடலாம் செலவு மிச்சு. அக்காவும் இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. இம்ப்ரெஸ் ஆனாங்களா? எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறதே தெரியல. யோசிச்சு பார்த்தேன், எதுவுமே வரல. சரி இப்போ அடுத்த வருஷம் பத்திரிகை ஏதாவது வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், அதையே ஹைலைட் பண்ணி ஏமாத்த வேண்டியதுதான். கொஞ்சம் டிசைன் ஆட்டி விட்டா போட்டு ஃபுல்லாக எத்தனை டாட்டா போட்டுருக்கீங்க? ஒன்றே ஒன்று. அப்படி நீங்கள் போட்டுக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ். ஓ, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ஸ்கூல் நடத்துறீங்களா என்ன ஸ்கூலு? டேட்டூ தான் ப்ரோ. எத்தனாவது வரைக்கும் இருக்கு? எவ்வளோ ஒரே அட்மிஷன்? கோர்ஸ் தான், ஒரே கோர்ஸ். டொனேஷன் கிட்டத்தட்ட டொனேஷன் டிப்ளமோ மாதிரி வரும் போது. 3 வருஷமா? 3 மாதம். 3 மாதம். 3 மாதம் தான். எங்கள் குட்டிக்கு அட்மிஷன் வேணும். ஏய் குட்டி, எனக்குலாம் ட்ரையாங்கிள் போடணும்னா 4 நாள் ஆகும். நீ பென்சிலில் போட்டாலே டிராயிங்க்கு ரொம்ப தூரம். ஐயோ ஜாமெட்ரி கூட போட மாட்டேன். நானும் டயக்ராம் நல்லா வரைவேன். நீங்கள் ஏன் ப்ரோ உங்களுக்கு டேட்டூ போட்டு விடக்கூடாது? யாருக்கு? சாண்டி நம்ம பாய்ஸ்க்கு. நான் இப்போ பாரு முடிஞ்சோடனே பிடிச்சி உட்கார வச்சு போடுறேன் இல்லைன்னு பாருங்க. சிவான கூட்டத்தை வச்சு மண்டை கழுவி ஏதாவது போட்டு சிவா இல்லை அவன் கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறானா? அந்த டைம் போட்டாங்கன்னா நம்மளை அவங்க அப்பா செருப்பில் அடிப்பாரு. கொஞ்சமாச்சும் அவங்க வீட்டில் நம்மளை விடுறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் போனா அதான் கவர்மெண்ட் எக்ஸாம்னா டேட்டா போடக்கூடாதுன்னு ப்ரோ. அப்பப்போ காண்டாயிடுறாரு போல. ஊசி ஒரு இறக்குறதுலே தெரியுது எனக்கு. அதுக்கு நீ 12th பாஸ் பண்ணணும். 12th ஃபெயில் அவன். ஐபிஎஸ் கேளுங்களேன். ஆமாம், தம்பி சொல்லுங்க. இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஆமாவா? ஏதோ நெட்டில் பார்த்துட்டேன். அதுதான் நீங்கள் 4 வாட்டி கேட்டோன்னே தம்பி அலர்ட் ஆகிட்டு இருப்பா போல. எனக்குலாம் எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சியா 12th ஃபெயில் ஆனேன். தம்பி ரொம்ப கஷ்டமா இருந்துரு எனக்கு. 3 சப்ஜெக்ட். ஒன்றும் இல்லை இவன் 12th முடிகிற பக்கமாக தான் பழக்கம். அது அந்த வேலைச்சேரி வீட்டுக்கோசம் நாங்கள் இவனும் நானும் போகிறோம் பைக்கில். அப்போ தான் வந்துட்டு 12th எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டு ஆனால் பாஸ்னா அப்படின்னா. ஆனால் பையனால் ஓட்ட வயது தாக்க முடியல. எங்கள் அப்பா வந்துட்டு மார்க் கம்மி வச்சு மூஞ்சி மேலே அடிச்சிட்டாருன்னு அப்படின்னா. எனக்கா டவுட்டு. நான் குத்து மதிப்பாக கேட்டேன், டே 12th ஃபெயில் ஆகிட்டு தானே எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க? அப்போ உண்மையாக நீ ஃபெயில் ஆடா? இந்த மாதிரி நிறைய விஷயத்த வளரி இருக்கான். தம்பி அடுத்து என்ன பண்ண போற வாழ்க்கையில? அவ்வளவுதான், பாஸ் பண்ணிட்டேன் காலேஜ். பாஸ் பண்ணிட்டியா? எப்படி? நீங்க இப்போ இதுல போடுறீங்கல்ல இன்ஸ்டாகிராம், அந்த வீடியோ அப்படியே அப்புறம் ஃபேஸ்புக்லயும் போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்க? இருக்கு. நானே இப்பதான் அதை கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி இது ரெண்டுத்தோட ஃபேஸ்புக்கில் தான் நல்ல வேல்யூன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஆமாம் வேல்யூ என்னமோ அதிகம். ஆனால் பீப்புள் ஆஃப் மைண்ட் காட்டணும்னா யூடியூப் போனால் வீடியோஸ் இருக்கும். நிறையா வீடியோஸ் பார்க்குறது கிட்ஸ் எல்லாருமே யூடியூப்ல தான், எல்லாம் யூடியூப்பில் தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஒரு கான்ட்ரவர்சி தமிழ் போட்டுட்டு ஒரு ஏரோ மார்க் ஒன்று வச்சு விட்ருங்க. அது ஆகி போச்சு, இதாகி போச்சு, ரத்தம் ஊற்றிருச்சு, கை குண்டாகி போச்சு, உள்ளே போனால் ஒரிஜினல் வீடியோ. ஆக்சுவலி யூடியூப்லேருந்து எனக்கு மெயில் அனுப்பிட்டாங்க, தம்பி உங்களை தூக்கிடுவோம் பண்ணாங்க. எதுக்கு? டேட்டா போகிறதுக்கா? மேலே அவ்வளோ யூடியூப்பில் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் வீடியோ நான் ரியாலிட்டி அப்படியே போடுவேன், ரத்தம் ஊற்றுறதெல்லாம் போடுவேன் என் ப்ரொஃபைலில். அப்பா பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணால் இந்த இன்க்கு எடுத்து ஊற்றி விடுங்க. ரத்தம் அப்படியே
ஊக்கம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எதுக்கு இந்த டேட்டு போடுறதுலாம் கேட்டுருப்பேன். அது ரிவ்யூக்காரங்க போடுறது பார்த்துக்கோங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இது மாதிரி பண்ணாங்கலாம் சொல்லியிருப்பேன். 2-3 வீடியோ யூடியூபே டெலிட் பண்ணிட்டு எனக்கு ரிவ்யூவும் பண்ணாது. ரிவ்யூ சப்மிட்லாம் பண்ணேன். எதுக்கு டெலிட் பண்ணுவீங்க, வயலேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் வலி கம்மி ஏன்னா வலி கம்மியாகுன்னு பார்த்தா வலி அதிகமாகுது. அந்த 3ஆவது ஊசி மட்டும் ஏன் எடுக்காம வச்சிருக்கீங்க? தெரியாமல் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒர்க்கே இல்லை. டேட்டோ போடுறப்ப மயக்கம் போடுவாங்க. மயக்கம் போட்டு விடுவாங்களா? அனஸ்தேசியா. என்ன டேசியா? அனஸ்தேசியா. மயக்கம் போட்டாங்கன்னா போட மாட்டேங்குது. இது கேளுங்க, தலைவர் டாக்டர் எப்படி ஷாக் ஆனீங்களா? நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். ஆனால் டோர் 60க்கு எவ்வளோ பவர்னு கேளுங்களேன். ஒரு ஐபிஎஸ் இருக்கும்போது ஒரு டாக்டர் இருக்கிறது தப்பு. அதுதான். அப்புறம் இதுவா ப்ரோ, என்னை கொல்ல பார்த்தேன் தெரியுங்களா மாத்திரை. டோர் 60க்கு எவ்வளோ பவர்னு தெரியாது. எல்லாம் கொரோனா பேட்ச். இது கொரோனா பேட்ச், இதை வீடியோ எடுக்கிறது கொரோனா பேட்ச். எங்கள்கிட்ட இன்ஜினியர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, ஐபிஎஸ். நீங்க சத்தியமா நிறைய படிக்கணும்டா. நீங்க மனசு கஷ்டமா இருக்குடா ப்ளீஸ். ஐபிஎஸ் இது காலங்காலமா உட்காந்து படிப்பாங்கடா. இனிமேல் தான் கால ஆரம்பிக்க போகுது படிக்க. ஐபிஎஸ்னா அது ஒரு போலீஸா? போலீஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? போலீஸ்க்கே ஹெட் அவங்க தான். பெரிய தெரிய ஒரு அண்ணா கூட சைக்கிளிங்லாம் பண்ணுவார். அவரு தானே ஐபிஎஸ்? ஆமா ஆமா, அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் போஸ்டிங்ல வேகன்ட். அவர் போஸ்டிங் போறானாமா. அவர் வெறும் பார்த்துதான் கேட்க போறாரு. இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கணும், எப்படி இவங்கெல்லாம் கூட வச்சுட்டு இருக்கீங்க? ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. இப்போ தெரியுது என் கஷ்டம் நஷ்டம். நான் அவரோட சீட் தான் வேகன்சியா இருக்கான். சீட் வேகன்சி இருக்கு, எடுத்து போய் வீட்டுல உனக்கே ஒரு அண்ணன். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, வந்ததே சீட்டு கேட்டனே கொடுத்துட்டு கூடாது. அதுல உட்கார்ந்தாருன்னா அவன் இப்படி பேசலாம். அதனால பெரிய இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கு பில்லர் எதை மாத்திட்டீங்களா? ஷேட் போடுறப்ப வலிக்காது. ஷேடு போட மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் கம்மியாக தான் ஷேடு போடுது. சில்லுன்னு இருக்கு. இன்னும் இது ஃபர்ஸ்டே போட்டுருந்துருக்கலாம்ல. எப்படி தெரியுமா இருக்கு? டாக்டர் ஊசி போட்டதுக்கு அப்புறம் சாக்லேட் தருவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இந்த ஒரு சீனுக்கோசமே நிறைய பேர் டேட்டோ போட்டுருப்பாங்க. இந்த ஒரு ஹோமுக்கோசரம் டேட்டோ போட்டவங்க அதிகம். சின்னதா போடுவாங்க, எதுக்குன்னே தெரியாது. லாஸ்ட்ல தான் தெரியும். இன்ஸ்டால ஒரு ஹோம் வீடியோ போட்டுருந்தோம். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண வரீங்க, இதுக்கு மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணுவோம். பிஸ்னஸ் நல்லா வியாபாரம் ஆகுது. எங்க நிறைய இது வண்டி கேட்பானுங்க வந்து பழைய டேட்டுக்கெல்லாம் பண்ணிக்கிறது. மக்கள் என்ன நினைச்சுனீங்க, நீங்க செஞ்சிருவாங்க. நம்ம ஒரு புது கிளப் ஃபைனலி நாமளும் அந்த ரீல்ஸ் பண்ண போறோம். இது பார்க்க வேணா ஏதோ நல்லா இருக்கு, ஆனால் வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இன்னொரு டைம் பண்ணிடுறீங்க, சின்ன நல்லா இருக்கு. இது அதோட நல்லா இருக்கு. ஆறுதல். இந்த டேட்டோ உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த கருப்பு பேனை எங்கே வச்சுருக்கீங்க? எங்க கருப்பு பேனை இங்கே எழுதுன்னு வச்சுக்கோங்க. நான் டேட்டோ போட்டுன்னு சொல்லி வீட்டில் சமாளிச்சிருவேன். நீங்கள் அழியக்கூடாதுன்னா அதை எடுத்து மறுபடியும் குத்தி பிடிவீங்க. இல்லை ஸ்டென்சில் மாதிரி ஒட்டி விட்டுறேன். அதுக்கு ஒரு 2 நாளாச்சும் இருக்கும். சென்சர்னா அதான் இப்போ பண்ண ஃபர்ஸ்ட் ஒட்டினார்ல ப்ளூ கலர்ல அந்த கருப்பு கலர் பெயிண்ட். பிரியா மட்டும் போதும் ப்ரோ. ரொம்ப நாள் அழியிற மாதிரிலாம் வேண்டாம். மற்ற பொண்ணுக்கு மெசேஜ் பண்ண மாதிரி நீங்கள் ஒய்ஃப் பேர் குத்தி இருக்கீங்க அப்படின்ட்டு பேசாமல் போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? அது இல்லாமல் பிரியா தங்கச்சி ஒரு கோச்சுப்பா என் பேர் குத்தலையா அப்படின்னு. எனக்கு மச்சினிச்சி ஒன்று இருக்கு. அப்படியா? காட்டினதே இல்லையா ப்ரோ? பார்த்தது இல்லையா? இல்லை, அது வந்து நாங்கள் ப்ரைவேசி பிரியா. ஆமாம், மச்சினிச்சி பேர் கார்த்திகா. கார்த்திகா. ஆமாம், அப்படியே கார்த்திகான்னு ஒரு பேர். இல்லை வேணாம், ரசம் வச்சிருவோம் சாப்பாட்டில். காயணுங்களா? காய வைக்கிறீங்களா? அழிஞ்சிரும் சொல்றது கேளு. இல்ல அப்புறம் எப்படின்னா தெரியதானே போகுது. சும்மா அப்படி போனீங்க இப்ப சாப்பிடணும் அழிஞ்சிருக்கீங்களா? ஆமா, கைகள் அழிஞ்சிரும். நீ கொடுத்தவா? எங்க அம்மா சண்டைக்கு இங்கே இங்கெல்லாம் வலிக்கு போட்டா பயம் போயிட்டு நைட்டு கால் பண்ணுவோம். உங்களுக்கு தூங்க விட மாட்டேன். பிரியா பேர் பச்சை பேச போறேன். இது பார்க்க வேணா ரியாலிட்டியா இருக்கும். பிரியாவுக்கு ஐஸ் வைக்கிறது. ஏன்னா 4 நாளா அவளை பார்க்க போகல, வீட்டுல சண்டை வந்துடும். பொண்டாட்டி சமாளிக்கிறது எப்படி? இந்த மாதிரி டெம்பரரி டேட் உண்டு. ஏன் கை வச்சு மறைச்சிக்கிட்டீங்க? ஓ, எடுக்கணுமா? என்ன ப்ரோ, மார்க்கர் மாதிரியே தெரியுது. இந்த ஸ்டாம்ப் வச்சு இப்போ ஓரளவுக்கு ரியாலிட்டியாட்ட இருக்கு. போறேன், இம்ப்ரெஸ் பண்றேன். அழுத்தி தேக்காதீங்க, அழிஞ்சிட போகுது. ஹெச்ஆர் இது ரியல் டேட்டோ தான். இது வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு ஐஸ் வைக்கிறதுக்கோசம் ப்ரோ ஐடியா கொடுத்தாரு, நான் இல்லை.
இவர் தான் ஐடியா கொடுத்தாரு. 4 நாளைக்கு நான் அடி வாங்கினா இவர் தான் காரணம். எப்போ எரிச்சல் கம்மியாகும்? இன்னும் டச்சப் இருக்கா? நான் கூட வலி போயிடுச்சு. ஒரு டேட்டா குத்தி முடிச்சாச்சு. இது பார்க்க அழகா இருக்குல்ல. இது எவ்வளவு கதறன்னு எனக்கு தான் தெரியும், எக்ஸாக்ட் தெரியும், குட்டி எனக்கு தெரியும். அப்புறம் முக்கியமா ப்ரோவோட ஸ்டூடியோக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஹார்ட் ரேசர் நேம் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு பிரதர் நம்ம பசங்களுக்கு 50%, 20%, 10% 50% டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அப்படி பண்ணி தரலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒரு கால் பண்ணி கேட்கறேன். சென்னை அதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு தான் வந்தேன். லேண்ட்மார்க்லாம் கொண்டு வந்தேன் எங்கெங்க வரணும்னு சொல்லிட்டு. இவரோட பிரான்ச் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்துச்சு. என் குட் லக் பாத்தீங்கன்னா இங்க சேலத்துல ஓப்பன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இங்க உடனே ஓடி வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி டேட்டோஸ் எல்லாம் போனோம்னா ஒன்றும் நான் கோயம்புத்தூர் தேடி போகணும், இல்லைன்னா சென்னை தான் வரணும். இவ்வளோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் இங்கேயே செக் போட்டிருக்கேன். அண்ணா வந்துட்டு டேரக்டா நானே போடுறேன், அதனால நானே சென்னையில இருந்தா தான் நான் உங்களுக்கு வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு காலை கட்டி எழுப்பிட்டுதே அண்ணா நானே வந்துட்டு நீங்க இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த போனா சென்னையில பசங்க இருக்காங்க, அவங்க வாங்கினா சேலத்துல மட்டும் தான் ஆஃபரா பேர் யூஸ் பண்ணா எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் சரி, சென்னையில நீங்க டேட்டா போட போனாலும் சரி. இது கை வலிக்குது, அதனாலதான் கை இப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாச்சும் ஆயில்மெண்ட் எல்லாமே டேட்டாவோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட ஷாப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கேளுங்க. அண்ணா அது இல்லாமல் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. டேட்டா ஷாப் வந்துட்டு அது எதுவும் சொன்னீங்களே என்னதுன்னா ட்ரைனிங், அது கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி நீங்களும் டேட்டா ஆர்டிஸ்ட் ஆகலாம். நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணான்னு இருக்காங்க. வாங்க நம்மளுக்கு வந்து பிரியாணி சாப்பிட போகலாம். இந்த விளாக் இன்னும் முடியல, ஆன் தி வேல அப்படியே போயிட்டே இருக்கு. வாங்க இப்ப வந்துட்டு உங்க திறமையை காட்டுறீங்க. இப்ப பைக்ல வந்துட்டு என் திறமையை காட்டுறேன், பின்னாடி காட்டுறோம். பத்திராதீங்க உங்களுக்காண்டே 10 நாள் எடுத்து வந்துருக்கு.